ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேசரி. இது வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு கேசரி ட்ரை பண்ணிங்களான்னு தெரில. இது என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் ரெசிபி. நானாகவே இது கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி. வரகரிசியில் செஞ்ச கேசரி தான் இது. பார்த்திங்கன்னா வரகரிசி எப்பவும் போல் நாங்கள் காலைல கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது செய்வோம். ஏன் நம்ம இதில் இப்படி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு வேக வச்ச அரிசியை என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 கப் அளவு வரகரிசி எடுத்து இந்த நெய்யில் வதக்குறேன். நீங்கள் யூஸ்வலாக வரகரிசியை எப்படி வேக வைக்கணும்னா 1 கப் வரகரிசினா 3 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா நமக்கு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறனால கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சாச்சு. வேக வச்சதை எடுத்து நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கீயில் ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். அப்போ தான் அந்த வரகரிசி இன்னும் நல்லா எம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் பைனாப்பிள் அந்த கலர் எசன்ஸ் எது வேணாலும் ஊற்றலாம். நம்ம கேசரிக்கு போடுற ஆரஞ்சு ஃபுட் கலரே நான் இதுக்கு சேர்க்குறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கலர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் அது 2 இன்றைக்கி வீட்டில் இல்லாதனால சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசினா 1 கப் சுகர் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நான் 1/2 கப்போட கம்மியான அளவு தான் எடுக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்போயுமே சுகர் கம்மியாக தான் சேர்ப்போம். ஸோ அதனால் கம்மியாக எடுக்கிறேன். நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு என்ன பண்ணியிருக்கேன்னா, நெய்யில் முந்திரி, திராட்சை 2ம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அதிக நெய்யெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் எவ்வளோ நெய் ஊற்றினாலும் அப்படியே அழகாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த நெய்யில் முந்திரி, திராட்சையை வறுத்தது இதில் சேர்த்துருவோம். நீங்கள் லாஸ்ட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஊற்றின நெய்யெல்லாம் வந்துடும். இதில் இன்னும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் செஞ்சு பாருங்கள். நான் ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய் 2மே சேர்த்துக்கோங்க. 2ம் இது 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா அது 1 ஸ்பூன் போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு அந்த சட்டியில் ஒட்டாமல் நம்மளோட வரகரிசி கேசரி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இதை விட ஒரு எம்மியான ரெசிபி எனக்கு இருக்குமான்னு தெரில. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். எல்லாருமே இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நம்மளோட வரகரிசி கேசரியை இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கேசரி. அதுவும் நீங்கள் வீட்டில் இருக்க ஒரே பொருள் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.